ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி. நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை நம்ம எண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கலாங்க. இதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் ஒரு நார்மலாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் தான் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இந்த குழம்பை பார்த்திங்கன்னா நம்ம திக்காக வைக்க போகிறது இல்லை, தண்ணியாக வைக்க போகிறோம். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி நம்ம எண்ணெயிலே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு சொந்த கதை பார்த்துடலாமா? எங்கள் அம்மா எங்களுக்கு மட்டன் வச்சே தரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு மட்டன் பிடிக்காது. எனக்கு கோயில் ஃபங்க்ஷனில் நிறைய ஆடெல்லாம் வெட்டுவாங்க எங்கள் ஊரில். ஸோ அதை பார்த்து என்னமோ தெரியல, எனக்கு ஆடு மேலே உள்ள பரிதாபமா இல்லை அதோடய ஸ்மெல் பிடிக்கலன்னு ஸோ எனக்கு தெரியலங்க. எனக்கு முன்னாடி இருந்தே மட்டன் சாப்பிட பிடிக்காது. அதனாலே நான் சாப்பிட்றதே இல்லை. எனக்கு நான் சாப்பிட்றதுனால நிறைய சத்துக்கள் கொஞ்சம் நமக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளை மாதிரி பாப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பாவுக்கு நான் வச்சு கொடுத்துருவேங்க. எனக்கு சமைக்கும் போது அந்த ஸ்மெல் பிடிக்கலனா கூட நான் உங்களுக்காகவே செஞ்சுருவேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டு குழம்பு மசாலாவும் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோயில்களெல்லாம் கொடுப்பாங்க, தண்ணியாக தான் இருக்கும், மட்டன் பீஸே சரியாக இருக்காது, ஆனால் அதோடய டேஸ்ட்டு மட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதே மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாங்க. இதுக்கும் ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா தேங்காய் நிறைய எடுத்துப்போம். இது நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். ஸோ தண்ணியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வேகட்டுங்க. இப்போ நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் குக்கரில் செஞ்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க. ஸோ நான் உப்புக்கு கூட டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.